என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நலமுடன் வாழ்வதற்கென்றால் எல்லா மக்களும் நலமுடன் வாழ வேண்டும். சிறுவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், நடுத்தர வர்க்கத்தினர்களாகட்டும், எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும். இதற்கு என்ன வழி என்றால் யோகாசனம் ஒன்றுதான். வேறு எந்த மார்க்கத்திலையும் நாம் நலமுடன் வாழ முடியாது. ஓடுவதோ, சாடுவதோ, குதிப்பதோ, இவைகளிலெல்லாம் நாம் ஆரோக்கியத்தை பெற முடியாது. நிச்சயமாக அவைகளெல்லாம் வெள்ளைக்காரன் விளையாட்டு. அங்கே குளிர் பிரதேசம், ஜாக்கிங், வாக்கிங், ரன்னிங், தாண்டுறது, இதெல்லாம் பண்ணால் தான் அன்றைக்கி அவன் ஃபிட்டாவான். நம்ம உச்ச பிரதேசம், இதுக்கு அந்த விளையாட்டு சரி வராது. அது தவிர ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாது. அவன் சொல்கிற ஓடுதல், சாடுதல், குதித்தல் இதெல்லாம் முடியாது. பேட்மிண்டன் அது இதெல்லாம் நான் ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே விளையாட முடியாது. யோகா ஒன்று தான் நாம் சாகிற வரைக்கும் வாழலாம். சாவையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். எப்போ சாகணும்னு நினச்சோம் அப்போ தான் சாக முடியும். ஏஜை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, ஆரோக்கியமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யோகாவை தவிர வேறு வழியே கிடையாது. வெளிநாட்டவர்கள் இதை உணர்ந்து ஆங்காங்கே பார்ப்பீர்கள்னா தெரு யோகாசன சென்டரை வச்சு அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து இந்தியாவுக்கு இமாலயத்தில் மாதக்கணக்கில் தங்கி யோகம் பழகிறார்கள். ஏன், என்னுடைய பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட தங்கி வெளிநாட்டினர்கள் யோகாசனம் பழகி கொண்டிருக்கிறார்கள். பணத்தை பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது. மனிதனுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். இங்கே உள்ள பெண்களுக்கெல்லாம் நகையாக வாங்கி அடுக்குவாங்க. அவங்க உலகமே சுற்றி பார்ப்பாங்க. யோகம் எங்கே நடைபெறுகிறதோ, ஒரு சென்டருக்கு போனால் உலகத்தில் காணாதா? எங்கெங்கெல்லாம் யோகா சென்டர் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் போகிறார்கள். குடும்பத்தோடு போகிறார்கள், யோகாசனம் பழகுகிறார்கள், ஆரோக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அந்த முறையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் பிரகதீஷ் ஏஜி வாணி 5ஆவது வகுப்பு 1வது வகுப்பு பாருங்கள். யோகா பழகுவதற்கு ஒரு வயது ஒரு தடையாக கிடையாது. ஆவடி முனிசிபாலிட்டி பள்ளியில் படிக்கிறாங்க. ஜூலியட் அவர்கள் நடத்தும் ஏபிஜே யோகா சென்டரில் யோகம் போய் கற்கிறார்கள். அன்னூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. லகு ஏகபாத ராஜ கபோட ஆசனம். என் அருமைச்சீரர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு லகு ஏகபாத கபோடாசனத்தை செய்யுங்கள். லகு ஏகபாத மெதுவாக செய்யணும், அவசரப்பட வேண்டாம். தலை நேரம் நிமிர்ந்திருக்கணும். எத்தனை வளைவு, எத்தனை சுழிவு, எத்தனை நெளிவு, அதைத்தான் பார்க்கணும். கால் பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. கை பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. முதுகு எலும்பு பலப்படுகிறது. இவையெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்ஸுகள் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா மற்ற விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுவதற்கு இவங்கள் உடல் தயாராகிவிட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எத்தனை ஜாயிண்ட் அங்கே இழக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கால் பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் இலக்கம் கொடுக்கிறது. முட்டு, கரண்டை, கழுத்து, இவர்களுக்கெல்லாம் பயிற்சி. எந்த ஜாயிண்ட்டையும் அவங்க விட்டு வைக்கவில்லை. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். 84 லட்சம் ஆசனங்கள் நமது முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஒரு ஆளால் எப்படி கண்டுபிடித்திருக்க முடியும்? அவர்கள் ஒரு 10,000 ஆண்டு வாழ்ந்தால் தான் இந்த ஆசனம் 84 லட்சம் ஆசனத்தையும் செய்திருக்க முடியும்.
இப்போல்லாம் நம்ம 50 வயசு 60 வயசுல எல்லோரும் மண்டே போட்டாங்க. அவங்களாம் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லோரும் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு பல அற்புதமான இலக்கியங்களை தந்திருக்கிறார்கள். நூல்களை, வைத்திய நூல்களை தந்திருக்கிறார்கள். ரேகசாஸ்திரம், வானசாஸ்திரத்தை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தந்த இந்த அற்புதமான கலையை நாம் பயின்று என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.